ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஸ்டைலில் நான் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கலன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கழுவிட்டு ஒரு 1 ஹவராக நான் ஊற போட்டிருக்கேன். இது நல்லா ஊறினதும் மிக்சியில் நல்லா ட்ரையாக அரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே அரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ குழம்புக்கு தேவையானது எல்லாம் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி அதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி ஊற போட்டிருக்கேன். இங்கே பருப்பு நான் ஊற போட்டிருந்தேன்ல, அதை மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக பரபரப்பாக கெட்டியாக இது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டு இதில் சோம்பு, சீரகம், உப்பு, அப்புறம் நம்ம வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணல, அதில் ஒரு வெங்காயம் இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு வெங்காயம் போட்டு கொத்தமல்லி தழை, இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். இது மாதிரி எல்லா பக்கமும் உப்பு, சீரகம், கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். இதை நான் இன்றைக்கி ஸ்டீம் பண்ணல. ஒரு சில பேர் இட்லி பாத்திரத்தில் அவிச்சு குழம்புல போடுவாங்க. நான் இதை டைரெக்டாக ஆட் பண்ணுவேன். நான் அதை எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ தாளிக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குழி அரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம் இதெல்லாமே நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்புக்கு பாருங்கள், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண. ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணல தப்பே இல்லை, நீங்கள் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதக்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் காரமாக நல்லா சாப்பிடுவேன். நான் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதோட வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கணும், அதை வச்சுக்கலாம்.
இதை கட்டி ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்து அந்த பச்சை வாசனை சொல்லுவாங்களா, மிளகாத்தூள் வாசனைலாம், அதெல்லாம் போகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்புமே நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கொதிக்கும் போதே நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி உருண்டையை நீங்கள் போடணும். உருண்டையை பிடிச்சி இப்படியே போட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் கூட கரையவே கரையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த உருண்டை நான் எப்போயுமே இந்த மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் போடுவேன். அது கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் நம்ம கரண்டி வச்சு கிண்டவே கூடாது. நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தக்கப்புறம் தான் நம்ம திருப்பியே விடணும், கிளறி விடணும். நீங்கள் ஒரு தடவை எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் உருண்டை குழம்பு வைப்பீங்களா, அந்த டைமில் நீங்கள் நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சீங்களா இல்லையா, நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் வைப்பீங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி மெத்தடில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு தேவையான உருண்டையை நான் போட்டுட்டேன். பேலன்ஸ் மாவு இருக்குது. இதை நீங்கள் வடை தட்டியும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம வடைக்கு எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம குழம்புல போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வடைக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்க பார்த்தீங்களா, ஓரளவுக்கு எல்லாம் வெந்து வரும். இப்போயே நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா உருண்டை எல்லாமே உடஞ்சி போயிடும். இப்போயே நீங்கள் கிளறக்கூடாது, கிளறாமல் அப்படியே வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ். வேக விடவும் நான் உங்களுக்கு கடைசியில் காட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் போட்ட உருண்டை கொஞ்சம் கூட உடையவே இல்லை, அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அதை கழுவிட்டு பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உடைய கூட இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா மதியத்துக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது. முருங்கைக்கீரை வடை சுடுறதுக்கு நடத்தி வச்சுக்கலாம். அவ்வளோதான் இன்னைக்கோட ஸ்பெஷல். பாய். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.